ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்லேருந்து புதுசாக ஒரு ட்ரிக் வந்திருக்கு. இந்த ட்ரிக் யூஸ் பண்ண முடியுமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் விதவிதமாக ரெகுலராக மெசேஜ் பண்ணி ஜாலியாக ஃபன் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதை பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காகவும் அதே இடத்துல யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறது, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ப்ளே ஸ்டோர்லேருந்து இந்த வாட்ஸ்அப் டூல் கிட் இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் காட்டும். ஸோ இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் 5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஆப்ஷனில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் போகலாம். டெக்ஸ்ட் டு எமோஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் காட்டும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹாப்பி நியூ இயர்னு டைப் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ ஹாப்பி நியூ இயர் டைப் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா 2வது பாக்ஸில் உங்களுக்கு எந்த எமோஜி வைக்கணும்னு கேட்கும். ஸோ நீங்கள் 1 வைக்கலாம், 2, 3 எத்தனை எமோஜி வேணால் உங்களுக்கு இஷ்டப்படி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ நான் வெறும் ஜஸ்ட்டு ஆர்ட் வைக்கிற எமோஜி மட்டும் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணோடனே கன்வெர்ட் கொடுத்து வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், அசால்ட்டாக வந்துச்சு பார்த்தீங்களா. வித்தின் 1 செகண்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மெசேஜுமே வந்துடுச்சு. ஸோ ஹாப்பி நியூ இயர் வந்து எமோஜியில் வந்துடுச்சு. ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் யாருக்கு அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு சென்ட் பண்ணால் போதும். இந்த மெசேஜ் அப்படியே அவங்களுக்கு ஃபார்வர்ட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேனோ இது மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு யாருக்கு வேணால் நீங்கள் ஹாப்பி நியூ இயர் இந்த மாதிரி விஷ் பண்ணிக்கலாம். ஸோ அதே நேரத்தில் அவங்க பர்சனலாக ஏதாச்சும் மெசேஜ் பண்ணணும், போய் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐ லவ் யூ, இந்த மாதிரி ஐ மிஸ் யூ, இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக மெசேஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக மெசேஜ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நார்மலாக ஐ லவ் யூ சொல்கிறதுக்கும் ஐ மிஸ் யூ சொல்கிறதுக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஆர்ட் இல்லை இதில் அனுப்பிச்சிங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அதே இடத்துல சூப்பராகவும் இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 2வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ரிப்பீட்டர் ஒன்று இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி இங்கே சாரி இந்த மாதிரி நீங்கள் எது வேணால் அனுப்பிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட்டு சாரின்னு டைப் பண்ணுற பாருங்கள். ஸோ டைப் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எத்தனை நம்பர் கேட்கும். ஸோ எத்தனை வாட்டி ரிப்பீட் பண்ணணுன்னு கேட்கும். ஜஸ்ட்டு நீங்கள் உங்கள் இஷ்டப்படி எது வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ 1லேருந்து நீங்கள் 1000 கிட்ட வரைக்கும் கொடுத்துக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு 100ன்னு டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணிவிட்டு ரிப்பீட் கொடுக்குறேன் பாருங்கள். வித்தின் 2-3 செகண்ட்ஸ்க்குள்ளே சாரி 100 டைம்ஸ் வந்துச்சு. ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிள் இந்த மாதிரி 1000 இந்த மாதிரி எவ்வளோ வேணால் நீங்கள் கொடுத்துட்டே போகலாம். உங்கள் இஷ்டப்படி கொடுத்துக்கிட்டே போகிறோம். ஸோ அதே இடத்துல அந்த மாதிரி டைப் ஆகிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ சப்போஸ் நீங்கள் இந்த ஆப் பற்றி கண்டிப்பாக சொல்கிறேன், லவர்ஸுக்கு கண்டிப்பாக வர பேசாதான் தான். ஸோ உங்களால் எது வேணால் நீங்கள் பண்ணிக்க முடியாது வச்சு டைப் பண்ணி. நீங்கள் ஐ லவ் யூ சொல்கிறதா இருந்தாலும் சரி, ஐ மிஸ் யூ சொல்கிறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் சரி இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக டைப் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக நீங்கள் உட்காந்து டைப் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஜஸ்ட் இந்த ஆப்பில் நீங்கள் சாரின்னு போட்டு 1000 டைம் கொடுத்துட்டிங்கன்னா வித்தின் 5 செகண்ட்ஸ்க்குள்ளே வந்துடும். ஸோ வந்த உடனே அதை காப்பின்னு கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம். இல்லை அப்படியே ஷேர் வேணுனாலும் ஸ்ட்ரெயிட்டாக ஷேர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி திருப்பி என் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ சென்ட் கொடுத்துட்டேன், சென்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா அழகாக நீங்கள் டைப் பண்ண மாதிரியே தான் இருக்கும். ரொம்பவே சூப்பராகவும் நல்லாவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. இது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா பிளாங்க் ஸ்பேஸ். ஓகேங்களா. இது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ப்ராங்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பிளாங்காக மெசேஜ் ஆகும். ஸோ அதில் நீங்கள் அந்த எத்தனை லெட்டர் கேட்கும். ஸோ 5, 10, 15 வரும். அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஒரு லெட்டர் மாதிரி வரும். பட் கண்ணுக்கு தெரியாது. அதை ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி யாருக்கு நீங்கள் அனுப்பணுமோ அதை கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ சென்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். நீங்கள் ஏதோ அனுப்பிச்சிருக்கீங்க தெரியும், பட் அங்கே எதுவுமே இருக்காது, எந்த வேர்டுமே இருக்காது பாருங்கள். ஸோ இது மாதிரி அனுப்பும்போது என்னடா அனுப்பிச்சு அவன் புரியலேன்னு சொல்லிட்டு அவன் கண்டிப்பாக கால் பண்ணி உங்களை கண்டிப்பாக கழுவி ஊற்றுவான். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்குது இந்த அப்ளிகேஷனில். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். ஸோ எத்தனை வேணால் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம், 10, 15, 20னும். ஸோ நீங்கள் எது டைப் பண்ணால் மெசேஜ் போகும், பட் அது பிளாங்காக இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனும் இந்த இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ 4th ஆப்ஷன் போகலாம். டேரெக்ட் மெசேஜ்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் எதுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாருக்காச்சும் புதுசாக ஒரு ஆளுக்கு நீங்கள் டக்குன்னு வாட்ஸ்அப்பில் ஒரு இமேஜோ ஏதாச்சும் மெசேஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவங்க நம்பரை சேவ் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதுக்கு போல் நீங்கள் இதில் போய் ஸ்ட்ரைட்டாக போட்டிங்கன்னா நீங்கள் அவங்க நம்பரை சேவ் பண்ணவே தேவையில்ல. ஸ்ட்ரைட்டாக நீங்கள் அந்த நம்பரை போட்டு நீங்கள் உங்களுக்கு மெசேஜ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் சேவ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. கடைசி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் தான் எல்லோரும் வெயிட் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியுது. ஸோ ஸ்டேட்டஸ் சேவர். ஓகேங்களா. ஸோ இதுக்குன்னு தனியாக அப்ளிகேஷன் வச்சுக்கிட்டு எல்லாம் டவுன்லோட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இல்லாட்டி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட மச்சான் அனுப்புகிறான்னு கேட்டுகிட்டு இருப்பீங்க. அவனும் அனுப்புகிறான்னு
சொல்லிட்டு கண்டிப்பாக அனுப்பவே மாட்டான். ஸோ நம்மள வச்சு ஃபன் பண்ணிகிட்ருப்பான். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் யார்கிட்டையும் கேட்கவும் தேவையில்ல, தனியாக அப்ளிகேஷன் தேவையில்ல. அதுக்கு பதிலா இந்த அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணியே நீங்கள் ஈஸியாக எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ரொம்பவே சூப்பராகவும் அதே நேரத்தில் இன்ட்ரெஸ்டிங்கான அப்ளிகேஷனை பார்த்தோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த அப்ளிகேஷனை பற்றி ஏதாச்சும் டவுட்டு கிட்ட இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அடுத்து என்ன வீடியோ போகலாம் அதையும் சொல்லுங்கள், கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட ஒரு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள் ஃபோனுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.